உங்களை அதிருப்தி அடைய செய்ய முடியாது. இப்பொழுது மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ओम शांति। जब संतुष्ट हैं, நாங்கள் சந்தோஷமாக हैं और जब प्रसन्न हैं तो चमकता चेहरा है नहीं। तो बाबा कहते हैं நீங்கள் வந்து பாபா கூறுகிறார் खिला रहना चाहिए क्योंकि ஒவ்வொரு உங்களுடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு குழந்தைகளின் முகங்களும் கதைக்கும் போது உங்களுடைய முகத்தை பார்க்கும் போது பிரகாசிக்கிறது. உங்களுடைய முகத்தினூடாக உங்களோட கண்களை பாக்குறங்கோ, உங்களோட கண்கள் கூட பேசிக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்களோ அங்கே சிலர் வந்து உங்களோட திருப்தியாக இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்க வந்து அவங்களோட திருப்தி அடையாமல் இருக்கக்கூடாது. அப்ப நீங்கள் படிப்படியாக அவைகளோட திருப்தி அடையாமல் இருக்கக்கூடாது. ஆகவே எங்களுக்கு பலதரப்பட்ட நற்குணங்களை கொண்டு வர வேணும். என்ன விதமான மனோபான்மையில இருக்க வேணும், என்ன விதமான பார்வையோட வேலை பார்க்க வேணும். ஆகவே என்று பாபா கூறுகிற விசேஷமான நற்குணங்களை நாங்கள் எடுத்து பாபாவை போல அருள வேணும். நீங்க தோழி கொடுக்குறீங்க, பிளஸிங் கார்டு கொடுக்குறோம். சோ எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் கூட வள்ளலான குழந்தைகளான நாங்கள் அவரை போல வர வேணும். நீங்கள் எங்க போனாலும் எந்த சென்டருக்கு போனாலும் கூட நீங்கள் வள்ளலாக அருளிக் கொண்டிருக்கிற தந்தையின் அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்க. எந்த சென்டருக்கு போனாலும் எங்க போனாலும் அவ்வாறு இருக்கும். ஆகவே என்னுடைய மனதின் மூலமாக இவ்வாறு நான் சேவை புரிய வேணும். ஆகவே இந்த நற்குணங்களின் மூலம் நான் வந்து எல்லோருக்கும் சேவை புரிந்து கொண்டு வர வேணும். நான் வந்து அருள்பவராக இருக்க வேணும். நற்குணங்களை பயன்படுத்தி நான் அருள்பவராக வரணும். நான் யாருடைய குழந்தை, இதை நான் நினைவுக்கு கொண்டு வரும்போது, நான் யாருடைய குழந்தை என்ற நினைவு வரும்போது அந்த தந்தையின் பழக்க வழக்கங்கள் எனக்கு உருவாகும், எனக்கு வெளிப்படும். அதன்புறம் நான் அவைக்கு அருள்பவரின் குழந்தையான நான் அருளி கொண்டிருப்பேன். ஆகவே தந்தையின் பிரதான சம்ஸ்காரம் வந்து தந்தையை போன்று நாங்கள் எங்களுடைய சம்ஸ்காரங்கள் கூட தந்தையின் சம்ஸ்காரங்களை ஒத்ததாக இருக்க வேண்டும். பிரம்ம பாபா வந்து ஆரம்பத்தில் இருந்த போது கூட பாபாவா போல எல்லாமே செய்வார். அப்ப இப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், பிரம்மபாபா காலத்துல இருந்த போது இப்ப வரைக்கும் அவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். தந்தையை போல ஒவ்வொருத்தருமே தோழி எடுப்பாங்க, சீசன்கள் வந்தால் பிளஸிங் கார்டு கொடுப்போம். சோ இவ்வாறு பாபா வந்து குழந்தைகளை பராமரிக்கின்றார். இது வந்து எங்களுடைய புத்தியில வைத்துக் கொள்ள வேணும். நாங்கள் பாபாட்ட இருந்து பெற்றுக் கொள்கின்றோம். பாபாட ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறோம். பாபாட சம்ஸ்காரங்களை கூட எங்களோட முகத்துல பிரகாசிக்க வேணும். அப்ப மதுபன்ல கூட அந்த ஃபயர் பிளேஸ்ல கூட அந்த ஃபயர் வுட்ட பயன்படுத்தி அந்த ஃபயர் இல்லாத நேரத்துல, அதாவது குளிர் நேரத்துல கூட அவ்வாறு பயன்படுத்துவாங்க. அப்ப குழந்தைகளுக்கு அவ்வாறு செய்வாங்க. அது மாதிரி நாங்கள் எந்த நேரத்திலையும் எல்லாத்தையும் கஷ்டமான கூடத்துல அவைகளுக்கு நாங்கள் அருளி கொண்டிருக்க வேண்டும் என்றதுக்காக அவ்வாறு கூறினார் டிடி.
आदेश था। என்ன நாங்கள் செய்ய வேணும்? अर्थात பிராமணர்கள்ல இருந்து संतुष्ट बनना, தேவதையாக வர अर्थात வேணும். संतुष्टि ஆகவே होती है தேவதையாக இருத்தல் என்றால் और संतुष्ट நானும் करना। திருப்தியாக இருந்து மற்றவங்களையும் कुछ भी हो திருப்திப்படுத்துவதாகும். जाए, कुछ भी जाए, என்னதான் நடந்தாலும் खुशी जैसी होती है, பரவாயில்லை, चली जाती है या टूट जाती है। யாராவது உங்களை இழந்தாலும், அதாவது சில நேரத்துல बाबा நாங்கள் मिलता है तो இழக்கிறோம். ख्याल चलता है, फिर बाबा அப்ப कहते हैं எங்களுக்கு பற்று இருந்தா कुछ அந்த भी எண்ணம் அதனூடாக जाए, போகும். कुछ ஆகவே कोई பிரச்சனை இல்லை. फैसला कर என்னதான் देते हैं, நடந்தாலும் கூட, யாராவது என்ன சொன்னாலும் கூட, कोई नीचे ऊपर நீங்க करने की कोशिश தளம்பல் करे, அடைய செய்தாலும், உங்களை அவங்க परंतु தளம்பல் सब அடைய में செய்தாலும் संतुष्ट எல்லாவற்றிலும் திருப்தியாக நீங்கள் कोई இருக்க बात வேணும். नहीं, बड़ी பிரதானமானது बात திருப்தி. नहीं। तो நாங்கள் பிரதானமாக बाबा திருப்தியாக कहते இருக்க हैं வேண்டும். இது பெரிய விடயமில்ல. कोशिश பாபா करो कि கூறுகிறார், सब में संतुष्ट நீங்கள் रहो, அருள்பவரின் क्योंकि குழந்தைகளான दाता तुम बच्चे அருள்பவர்கள். दाता हो, நீங்கள் நினைவுக்கு கொண்டு तो வாங்கோ, किसी भी बात में எல்லாவற்றிலும் திருப்தியாக இருங்கோ. நீங்கள் संतुष्ट அருள்பவரின் குழந்தைகள், नहीं रह அருள்பவர்கள். सकते। அதனால எந்த ஒரு तो अपने சூழ்நிலையிலும் कौन कौन सी உங்களால் बातें அதிருப்தி जब पूरा அடைய संतुष्ट रहते முடியாது. बात खड़ा करो, எத்தனை பேர் நீங்கள் सब संतुष्ट कराए, எப்பொழுதுமே कोई नहीं। திருப்தியாக இருக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்கள். क्या எப்பொழுதுமே क्यों ஒருத்தரும் இல்லையா? ஏன் असंतुष्टि के ஏன் साथ क्यों हो जाता है? ஏன் என்று கேக்குறாங்க. என்ன बाबा காரணம்? तो இந்த कहते हैं यहाँ திருப்திக்கு पर என்ன वही காரணம்? எங்களை चित्त அவ்வாறு रहना ही வராமல் है இருக்கிறதுக்கு संतुष्ट, परंतु दाता भी बनना है, நாங்கள் கட்டாயமாக திருப்தியாக வர வேணும். संतुष्ट அப்பொழுதுதான் होना, நாங்கள் संपन्नता की बात है। அருள்பவராக வர வேணும். எப்போதுமே और அருளிக் கொண்டும் இருக்க संपन्नता வேணும். एक भाग्य நாங்கள் से होती है, கட்டாயம் स्वभाव से திருப்தியாகவும் பெற होती है, வேணும். திருப்தி ஏராளமாக भाग्य से भी இருக்கிறது. होती है ஒன்று और स्वभाव எங்களுடைய में भी कोई சுபாவம், संतुष्ट மற்றது होती है। எங்களுடைய அதிர்ஷ்டம். और संतुष्टता में சிலர் संतोष भी बहुत அதிர்ஷ்டம் बढ़ेगा। திருப்தியை கொண்டு जितना வருகின்றது. संतुष्ट रहेंगे எங்கே उतना திருப்தி இருக்கிறதோ அங்கே प्रकृति ஏராளமாக और எல்லாமே सभी साथी கிடைக்கின்றது. सभी எந்த संतुष्ट அளவுக்கு रहेंगे। திருப்தி இருக்கிறதோ அந்த इसलिए அளவுக்கு नया साल शुरू हो रहा है, எலிமெண்ட் கூட, सभी தத்துவங்கள் अपने கூட मन में எங்களோட एक संकल्प ஒத்துழைக்கின்றது. करें ஆகவே कि मुझे நாங்கள் संतुष्ट रहना है। எல்லோருக்கும் இந்த திட சங்கல்பத்தை संतुष्टता की எண்ணத்துல सीट पर வைத்துக் கொள்ள बैठकर வேண்டும். நான் திருப்தியாக साक्षी இருக்க होकर வேணும் अपने என்ற कर्म को देखो திருப்தி என்ற இருக்கையில कि நான் ब्रह्मा இருக்க में क्या வேணும். कल्याण है, அதையும் ஒரு क्या பற்றற்ற प्राप्ति है, பார்வையாளராக वो सब இருந்து कुछ இந்த ध्यान நாடகத்தை करके நான் நடந்து கொள்ள வேணும். நாடகத்துல அது என்ற அம்மா இந்த நாடகம் எங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் எப்போதுமே. அவ்வியக்தி முரளி ரிவிஷன் 1969 ஆண்டில் இருந்து அன்பு முத்துக்களும் ஞான ரத்தினங்களும். अव्यक्तवाणी तारीख है मुरली 18 जनवरी 1975 18/1 परिवर्तन की 1975 சத்கார முத்தி மற்றும் பரஸ்த ஆவதற்கான அழைப்பு. करते हो மதுவனை எவ்வாறு நீங்கள் புகழ்வீங்க? यह परिवर्तन இந்த இந்த இடத்தின் மாற்றமா, परिवर्तन भूमि அந்த பரிவர்த்தனை ஆவதற்கான உறுதிமொழி. மதுவனை என்னென்ன மகிழ்விக்கீங்க? இது பரிவர்த்தனை செய்யும் பூமி என்று கூறுவீங்களா? நீங்கள் அனைவரும் பரிவர்த்தனை பூமியில் அல்லது ஆசீர்வாத பூமியில் வந்திருக்கிறீங்களா? தன்னில் மற்றும் மற்றவங்கள வரதானத்தின் அனுபவத்தை செய்திருக்கிறீங்களா? இங்கு வருவது என்றால் வரதானத்தை அடைவது, பரிவர்த்தனை செய்வது. இப்பொழுது என்ன பரிவர்த்தனை, அதாவது என்ன மாற்றம் செய்ய வேண்டும்? விசேஷமாக இந்த பலகீனம் மற்றும் எந்த சம்ஸ்காரம் அவ்வப்போது தடை ரூபமாக ஆகிறது, அந்த மாதிரி சம்ஸ்காரம் மற்றும் பலகீனத்தை இங்கு பரிவர்த்தனை செய்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தன்னில் பரிவர்த்தனை கொண்டு வருகிறார் என்று கூறுவோம். விசேஷ ஊக்கம், உற்சாகம் மற்றும் முழு ஈடுபாட்டோடு எங்கு வரை வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால், எங்க மதுபனில் தன்னுடைய முழு ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டை அந்த மாதிரி அக்னி ரூபமாக ஆக்குங்கள்.
रूप அந்த बनाओ। அக்னியில் அனைத்து வீணான जिस எண்ணம், अग्नि அனைத்து में பலவீனங்கள் सर्व இன்னும் शुद्ध விலகாமல் संकल्प, இருக்கும். பழைய सर्व சம்ஸ்காரங்கள் कमजोरियां பஸ்மமாகி व விடட்டும். सब रहे हुए पुराने மதுபனை संस्कार அஸ்வமேதா ருத்ர भस्म हो ஞான जाएं। மகா யக்கியம் என்று கூறப்படுகின்றது. யக்ஷத்தில் என்ன செய்யப்படுகின்றது? मधुबन को कहा சுவாகா जाता है செய்யப்படுகின்றது. अश्वमेघ। நீங்கள் रुद्रनिकाय குழந்தைகளும் आयुर्वेद தினசரி எழுந்து அமர்ந்த வேளையில் முழு ஈடுபாட்டின் यज्ञ में அக்னியில் यज्ञ हो जाता है। யக்கியத்தை படைக்கின்றீங்க. அந்த स्वाहा வேறுபாடு की என்ற ऊर्जा அக்னியில் देकर தன்னுடைய பலவீனத்தை आप சுவாகா बच्चों को செய்யறீங்க, अमृत वेले சுவாகா तक அர்ப்பணம் रोज செய்யறீங்க. यज्ञ रचते हो। ஆனா இது மகா मधुबन யக்கியமாகும். अग्नि का மதுபனில் வருவது என்றால் மகா जिस लगन யக்கியத்தில் रूपी வருவது. अग्नि में अपनी மதுபனை कमजोरियां ஏன் மகா யக்கியம் என்று स्वाहा கூறினோம்? करते हो। ஏனென்றால் लेकिन இங்கு यह அநேக महायज्ञ है। ஆத்மாக்களின் முழு मधुबन ஈடுபாட்டின் माना அக்னியின் महायज्ञ கூட்டம் बयाना। இருக்கின்றது. எப்படி मधुबन को அநேக क्यों தடவைகள் महायज्ञ कहा சுயம் है? தானே உறுதிமொழி क्योंकि எடுத்திருக்கிறீங்க, यहाँ अनेक எண்ணத்தை आत्माओं की உருவாக்குறீங்க. बजाय அதே अग्नि போல का समूह है। மதுபனில் நீங்களும் அந்த மாதிரி तो इसका உறுதிமொழி लाभ उठाना எடுக்கிறீங்களா? चाहते हैं ना। எண்ணத்தை உருவாக்குறீர்களா? जैसे कई बार என்ன நினைக்கிறீங்க? स्वतः प्रतिज्ञा வரும் करते காலங்களில் हैं, அது முற்றிலுமே இல்லாமல் संकल्प போய்விடும் लेते அளவுக்கு हो, அந்த மாதிரி वैसे ही ஆகுதி मधुबन में போடுறீங்களா? आप भी மகா ऐसी யக்கியத்தில் प्रतिज्ञा करते மகா हो, ஆகுதி संकल्प लेते அர்ப்பணமாக हो। போட क्या வேண்டும். समझते हो? சாதாரண ஆகுதி அல்ல. क्या ऐसी आहुति डाल அநேக दें जो ஆத்மாக்களின் आगे के लिए முழு समर्पित ஆர்வம் हो जाए? மற்றும் ஈடுபாட்டின் यहाँ அக்னி यज्ञ में இருக்கும் माना பொழுது आहुति ஆகுதி डालनी போட்டீங்களா? चाहिए। இங்கிருந்து செல்கிறீர்கள், साधारण आहुति போட்டுவிட்டு नहीं, செல்கிறீங்களா? அல்லது अनेक இப்பொழுது आत्माओं மீண்டும் की திருப்தி लगन की எடுத்துக் अग्नि கொண்டிருக்கிறீர்களா? सामूहिक அல்லது आहुति எந்த जारी விதமான है। எண்ணெயும் यहाँ எண்ணெயும் से போடுவது जाते என்று हैं, யோசிக்கிறீங்களா? डालकर जाते எத்தனை हैं, தடவை மகா या யக்கியத்தில் अब வருகிறீங்களோ वापिस அத்தனை தடவை नहीं, மகா या யக்கியத்தில் सोचते ஆகுதி हैं कि इस போட்டிருக்கிறேனா संकल्प என்று में சோதனை क्यों செய்கிறீங்களா? बदलाव डाले। यह चेक अर्थात जांच சம்பூர்ண करते हैं சமர்ப்பணம் कि ஆகியிருக்கீங்களா जितनी बार அல்லது महायज्ञ திருப்பி यहाँ எடுத்து पे है, செல்லுறீங்களா? उस ஆகுதி महायज्ञ சமர்ப்பணம் में आहुति डालते சம்பூர்ண हैं, சமர்ப்பணமாகி उसी விடுகிறதா आगे के அல்லது लिए உங்களிடமே चलते இருந்து हैं। விடுகிறதா? ओम இது शांति। பழைய உலகத்தில் உபயோகமாக இருக்கும் என்று அந்த மாதிரி யோசிக்கவில்லையே. இந்த முரளி நாளை தொடரும்.